அது வரைக்கும் அந்த பாட்டியை பத்திரமா பாத்துக்க. ஓகே மாப்ள, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. பாட்டி, பல்லவி யாருன்னு கார்த்திக் சாருக்கு தெரிய போகுது. அதுவும் உன்னோட பேத்தி ரூபஸ்ரீயே பல்லவி யாருன்னு காட்டி கொடுக்க போறா. இது எல்லாமே எங்களோட ஸ்கெட்ச். பல்லவி யாருன்ற சஸ்பென்ஸ்க்கு நாளைக்கு தான் கிளைமேக்ஸ். அது வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். முக்கியமா பேசாம இருக்கணும். சரியா? ஐயோ, தீபா தான் பல்லவிங்கிற விஷயத்த இவ்வளவு நாளா கார்த்திக் தெரியாம மறைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாமே முடிவுக்கு வந்துரும் போல இருக்கே. தீபா தான் பல்லவின்னு கார்த்திக் தெரிஞ்சா பொண்டாட்டியும் மன்னிச்சிருவான். அது மட்டும் இல்ல, தீபாவை பாட வச்சு பெரிய சிங்கர் ஆக்கிடுவான். இது எதுவுமே நடக்க கூடாதே, நடக்கவே கூடாது. என்ன பண்ணலாம்? தீபா, அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் தீபா? ரூபஸ்ரீ மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாக்கா. என்ன விஷயமா ஃபோன் பண்ணா? பாட்டு பாடுற விஷயமா தான் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாளா? நீ முடியாதுன்னு சொல்லிட்டால. இல்லக்கா, நான் பாடுறதா ஒத்துக்கிட்டேன். என்ன சொல்ற தீபா? நீ எதுக்காக பாடுறதுக்கு ஒத்துக்கிட்ட? அந்த ரூபஸ்ரீ மறுபடியும் உன்னை ஏதாவது சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணிருக்க போறா. நானும் அப்படிதான்க்கா நினைச்சேன். ஆனா நான் பாடணும்னு ரூபஸ்ரீ சொன்ன இடம் மதர் தெரசாவோட குழந்தைகள் காப்பகம் தான்க்கா. அங்க இருக்கிற பார்வை இல்லாத குழந்தைங்க சோசியல் மீடியால நான் பாடின சாங்க கேட்டிருக்காங்க. என்னோட குரல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் நான் நேர்ல வந்து அவங்க மத்தியில பாடணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்காக தான் ரூபஸ்ரீயும் நான் பாடணும்னு கேட்டுக்கிட்டான். குழந்தைங்களுக்காக நீ பாடுறேன்னு சொல்றது சரிதான். ஆனா இத ரூபஸ்ரீ ஏற்பாடு பண்றதுதான் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி இருக்குமா? அவளை நம்பி பாடலாமா? நான் இப்படி நினைப்பேன்னு சொல்லிதான் ரூபஸ்ரீ என்ன சம்பந்தப்பட்ட காப்பகத்துக்கு வர சொல்லியிருந்தான். நான் நேர்ல போய் அங்க பார்த்தேன்க்கா. அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் குழந்தைங்க கிட்டயும் பல்லவியா நான் பேசினேன். ரூபஸ்ரீ முன்ன மாதிரி இல்லக்கா. அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இல்லனா இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு என்ன பாட சொல்லி கட்டாயப்படுத்திருக்க மாட்டான். சரி, குழந்தைங்களுக்காக பாடணும்னு முடிவு பண்ணிருக்க. நீ எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு தீபா. கார்த்திக்கே உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. சரி, நீ ரூபஸ்ரீ விஷயத்த வளரிடாத. ஆமா தீபா, நேத்து வச்ச மாதிரி என்னைக்கும் பண்ணிடலாமா? என்ன 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்த உடனே பேச்ச மாத்துறீங்க போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கார்த்தி, சமையலை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இல்ல தீபா? ஆமா ஆமா. நைட்டு என்ன சமைக்கணும்னு அக்கா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க தீபா, எனக்கு ஒரு காஃபி வேணும். நான் போட்டு கொண்டு வரேன் சார். நீங்க ரூமுக்கு போங்க. மீனாட்சி, எனக்கு ஒரு காஃபி வேணும். சரிங்க அத்தை, நான் போட்டு கொண்டு வரேன். அபிராமி, இவங்க எதுக்கு இங்க வராங்க? நமக்கும் அவங்களுக்கும் உறவு விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. நல்லது கெட்டது எதுலயுமே கலந்துக்காம இத்தனை வருஷமா விலகி இருந்தவங்க இப்ப நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. கார்த்தி எப்படிப்பா இருக்க?
ஆ நல்லா இருக்கேன். 10th +2 படிச்சப்போ பார்த்தது. இப்ப ஹாலே மாறிட்ட. என்ன அபிராமி, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வந்தவங்கள வான்னு கூட சொல்லாம ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி முகத்தை திருப்பிட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம மேல இருக்கிற கோவம் தீரல போல இருக்கு. ம். அதான் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட சொல்லல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அண்ணே, நீங்க கொஞ்சம் கூட மாறலண்ணே. அப்படியே தான் இருக்கீங்க. உருவத்துல மட்டும் சொல்லல, அபிராமியோட மனசெறிஞ்சு நடந்துக்கிறதுலயும் தான் சொல்றேன். உட்காருங்க. ஆ, மீனாட்சி, அத்தை. அவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. கிளம்பும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். இருக்கட்டும், பரவாயில்ல. ம். நாங்க ஏதோ பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்றதா நினைக்க வேண்டாம். அதையெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டு தான் இங்க வந்திருக்கோம். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் பகைய மனசுல வச்சுட்டு பேச்சுவார்த்தை இல்லாம போக்குவரத்து இல்லாம இருக்கிறது? உறவு சுத்தமா விட்டு போயிரும்ல. அதான் இத்தனை வருஷமா வராத நாங்க இப்ப வந்திருக்கோம். நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அபிராமி. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். உறவு விட்டு போயிடக்கூடாது. தொட்டு தொடரணும்னு ஆசைப்பட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருக்கோம். எல்லாரும் குடும்பத்தோட வந்து என் பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. குடும்பத்தோட வந்து கல்யாணத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். சரி கண்டிப்பா. உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். அபிராமி, கல்யாணத்துக்கு முன்னாடி 4 நாள் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கும் வரணும், கல்யாணத்துக்கும் வரணும். நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களே வீடு தேடி வந்து எங்களை கூப்பிட்டுருக்கீங்க. வராம இருப்போமா? கண்டிப்பா நாங்க எல்லாரும் வரோம். ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கான முகூர்த்த புடவை என்னோட செலவு. நான் தான் கல்யாண பொண்ணுக்கு கல்யாண புடவை எடுத்து கொடுப்பேன். தாராளமா கொடு. உனக்கு இல்லாத உரிமையா? உன் கையால என் பொண்ணுக்கு புடவை கிடைச்சா நல்லது தானே? நாங்க எங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடுற மாதிரி நீங்களும் உங்க வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிட்டுருந்தா இத்தனை வருஷம் நமக்குள்ள இடைவெளி வந்திருக்காதே. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்களே. நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்க. இது மீனாட்சி ஆனந்த், என்னோட மூத்த மக, மூத்த மருமக. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். அருண் ஐஸ்வர்யா, என்னோட 2வது மகன், 2வது மருமக. ஓ, வணக்கம்ப்பா. வணக்கம். கார்த்தி, தீபா. உங்களுக்கு தான் தெரியுமே, கார்த்தி என்னோட கடைசி பையன். இது அவனோட மனைவி தீபா. மனசார அத்தை இன்னும் தீபாவை மருமகளை ஏத்துக்கல. அது வரைக்கும் சந்தோஷம்தான். இது போதும் எனக்கு அவளை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு. அப்ப நாங்க வரோம் அபிராமி. சரி, குடும்பத்தோட எல்லாரும் விசேஷத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். வரேம்மா. சரி. வரேங்க. வாங்க. வரேன் தம்பி. வரேன்ப்பா. வரேன்ப்பா. வரேம்மா. வாங்க. சார், காஃபி. நான் உங்களை ஒன்று கேட்பேன், நீங்கள் மறைக்காம உண்மையை சொல்லணும். கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். கீழே எங்கள் ரிலேட்டிவ் கிட்ட
அம்மா உங்களுக்கு கடைசி மருமகனை அறிமுகப்படுத்தாம கார்த்தியோட மனைவின்னு அறிமுகப்படுத்தினாங்க. அது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? எப்படி சார் வருத்தம் இல்லாம போகும்? கவலைப்படாதீங்க தீபா, எல்லாமே கொஞ்ச நாள்ல மாறிடும். அம்மாவே அவங்க வாயால உங்களை 3வது மருமகன் சொல்லுவாங்க. அதுக்கான சூழ்நிலை வரும். சரிங்க சார். சார், காஃபி ஆறிட போகுது, இந்தாங்க. தீபா, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. என்ன விஷயம் சார்? இல்ல, பல்லவி பாடுற விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். முதல்ல அவங்க நல்லபடியா வந்து பாடட்டும். என்ன சார், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க? இல்லைங்க, நான் நாளைக்கே சொல்றேன். ஒரு நாள் தானே, ப்ளீஸ் சார் சொல்லுங்களேன். இல்ல, நான் நாளைக்கே சொல்றேன். தோத்துட்டேன் பாட்டி, நான் தோத்துட்டேன். உன்னால நான் தோத்துட்டேன். போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை நாள் யாருக்கு எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நான் மறைச்சிட்டு இருந்தனோ, அந்த உண்மை நாளைக்கு கார்த்திக்கு தெரிய போகுது. அதுக்கு காரணமே நீதான் பாட்டி. ஐயோ, பாட்டி பாட்டி, உன்னை காப்பாத்துறதுக்காக இத்தனை நாள் காப்பாத்தி வச்சிருந்த ரகசியத்தை காப்பாத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு பாட்டி. இல்ல இல்ல, கார்த்திக் தான் அப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்காரு. உன்னை பணையமா வச்சு பல்லவி தான் தீபான்ற உண்மையை தெரிஞ்சுக்க போறாரு. நான் தோத்துட்டேன் பாட்டி, நான் தோத்துட்டேன், நான் தோத்துட்டேன். இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. இப்ப நான் என்ன பண்றது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. இப்ப நான் என்ன பண்றது, என்ன பண்றது? இப்ப ஏதாச்சும் ஒரு வழி கிடைச்சா கூட போதுமே. நான் கார்த்திக் எந்த விஷயமும் தெரியாம பாத்துப்பனே. என்ன வழி, என்ன வழி? ஐயோ, ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. ஏன் பாட்டி அவங்க கையில போய் மாட்டின? ஏன் மாட்டின? உன்னால எல்லாமே மாற போகுது. ஐயோ, எனக்கு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? ஏ தீபா, இந்த தடி பசங்க நைட்டு தண்ணிய போட்டுட்டு மப்புல சாஞ்சிருவானுங்க. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா ஆடு புலி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பண்றது? எப்படியாவது இவனுங்களை ஏமாத்தி இங்க இருந்து தப்பிச்சு போகணுமே. நான் தப்பிச்சு போகலனா இத்தனை நாளா காப்பாத்தி வச்சிருந்த பல்லவி ரகசியம் கார்த்திக்கு தெரிஞ்சிருமே. டேய் தம்பிங்களா, என்னது? நாங்க உனக்கு தம்பிங்களா? எங்களை தம்பின்னு சொல்லி உன் வயசை குறைச்சிக்கலாம்னு பாக்குறியா? மச்சான் கரெக்டா சொன்னா மச்சான். பொம்பளைங்க மென்டாலிட்டியே அப்படிதான் மச்சான். சரிப்பா, தம்பிங்க இல்ல பேர பசங்களா? அதெல்லாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணாம். கேம் ஆடிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. வயசானவளை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கோ, நாளைக்கு காலைல உன்னை அவுத்து விட்டுருவோம். அது வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். ஏன்பா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறியப்பா? காலையில இருந்து உக்காந்த மேனிக்கே கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, நான் பாத்ரூம்லாம் போக வேணாமா? வயிறு முட்டிக்கிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் கட்ட அவுத்து விடுப்பா, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். டேய் டேய், உங்களுக்கு புண்ணியமா போகும்டா. இந்த மாதிரி சீனா நாங்க எத்தனை படத்துல பார்த்திருப்போம். எங்களுக்கே சீனா. நாங்க கட்ட அவுத்து விட்டுதான் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுவ. எங்களுக்கு தெரியாது அது. ரொம்ப உஷாரா இருக்கானுங்களே. ஏய், நீ காய வைடா.
ஏன்பா இந்த வயசான காலத்துல வயசு பசங்க உங்களை ஏமாத்திட்டு என்னால தப்பிச்சு போக முடியுமா? தப்பிச்சு போகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாத்ரூம் வருதுப்பா, கொஞ்சம் அவசரம், இந்த கட்டை அவுத்து விடுங்கப்பா. எங்க சார்ட்ட இருந்து ஃபோன் வர வரைக்கும் கட்டை அவுத்துடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. காலையில ஃபோன் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அவுத்து விடுவோம். அது வரைக்கும் கம்முன்னு கடை. ஷோ. பேராண்டிங்களா, என் அவஸ்தைய கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடா. தயவு செஞ்சு இந்த கட்டை அவுத்து விடுங்கடா. டேய், உங்களுக்கு புண்ணியமா போகும்டா. ஏய், உன் புண்ணியமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என்ன நடந்தாலும் நாங்க கட்ட அவுக்க மாட்டோம். டிஸ்டர்ப் பண்ணாம பேசாம இரு. கொட்டையில போறவனுங்க இவ்வளவு உஷாரா இருக்கானுங்களே. இப்ப நான் எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போறது? நான் இங்க இருந்து தப்பிச்சு போய் ரூபஸ்ரீய பார்த்தாதானே தீபாவையும் கார்த்திக்கையும் சந்திக்க வைக்காம இருக்க முடியும். இப்ப நான் என்ன பண்றது? எப்படி தப்பிக்கிறது? அம்மா தாயே, பார்வை இல்லாத அந்த குழந்தைங்களோட விருப்பத்தை நிறைவேற்றி வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்த அவங்க மத்தியில பாட போறேன். எந்த காரணத்து கொண்டும் கார்த்திக் சாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடாம பாத்துக்கோ. பல்லவி யாருன்னு தேடிட்டு இருக்கிற கார்த்திக் சாருக்கு மட்டும் நான் தான் பல்லவின்னு தெரிஞ்சா அவர் அதை எப்படி எடுத்துக்குவார்னு தெரியல. அதனால நீதான் கார்த்திக் சாருக்கு விஷயம் தெரியாம பாத்துக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். என்ன தீபா, நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்களா? எதுக்கு சார் அப்படி கேக்குறீங்க? இல்லைங்க, நீங்க வெளியே போறதுக்கு ரெடியான மாதிரி இருக்கு. நானும் வெளியே தான் போறேன். போற வழியில வேணா உங்களை டிராப் பண்ணிட்டு போகவான்னு கேட்டேன். நான் கோவிலுக்கு தான் சார் போகணும். நானே போய்க்கிறேன் சார், நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் அந்த வழியா தான் போறேன். நீங்க வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிட்டே போறேன். இல்ல சார், எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் நான் கிளம்பணும். கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போறீங்க. என்னால லேட் ஆக வேணாம். நீங்க கிளம்புங்க, நான் ஆட்டோல போய்க்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். எதுக்குங்க? முக்கியமான வேலையா நீங்க போறீங்க. போற காரியம் சக்சஸ் ஆகணும் தான் நான் விஷ் பண்றேன். தேங்க்யூ. இது வரைக்கும் பல்லவியை பார்க்க போனதை தீபா கிட்ட மறைச்சதில்ல. இப்போ மட்டும் எதுக்கு மறைக்கணும்? பேசாம விஷயத்த சொல்லிடலாமா? என்னது, ஏதோ முக்கியமான வேலையா வெளியில போகணும்னு சொன்னாரு. ஏன் இப்போ நின்னுகிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு? ஒருவேளை வெயிட் பண்ணி என்ன டிராப் பண்றேன்னு சொல்லுவாரோ? இல்ல, பல்லவி பத்தி இங்க எதுவும் பேச வேண்டாம். ஐஸ்வர்யா அண்ணி வேற வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம நினைச்ச மாதிரி பல்லவி விஷயம் நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சார், என்ன சார், ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்லைங்க, யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, நான் வரேன். இன்னைக்கு ஏதோ சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அது அந்த விஷயமா தாங்க போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்து சொல்றேன். சரி, ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் இப்போ வந்துடுறேன். கார்த்திக் சார் முக்கியமான விஷயமா வெளியே போறாரு. சந்தோஷமான விஷயம்னு வேற சொல்றாரு. அவர் போற விஷயம் நல்லபடியா நடக்கணும். எப்படி சந்தோஷமா வீட்ல இருந்து போறாரோ அதை விட அதிகமான சந்தோஷத்தோட வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்.
என்னங்க, நான் போற காரியம் நல்லா நடக்கணும்னு சாமி கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா? ஆமா சார், நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்ப போயிட்டு வாங்க சார். கண்டிப்பா நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்கும். சரிங்க, நான் வரேன். ம்